ஹாய் ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஜெயக்குமார், ராயபுரம் ஜெயக்குமார் இருக்கார் இல்லையா, தொடர்ந்து 8வது முறையாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராயபுரம் தொகுதியிலேயே மறுபடியும் வேட்புமனு தாக்கல் அப்படின்றத பண்ணியிருக்காரு. ஸோ லாஸ்ட் எலெக்ஷன்லேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி கன்சிஸ்டண்ட்டாக 4 டைம் ஜெயிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ராயபுரம் தொகுதி அப்படின்னாலே அங்கே ஜெயக்குமார் அப்படின்றது தான் பிராண்டு அப்படின்ற மாதிரி உருவாக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல அதீத நம்பிக்கையில் களமிறங்கினவருக்கு மக்கள் தோல்வியை கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தோல்விக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஜக இருக்கு இல்லையா, பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சது தான் காரணம். அதனால தான் வந்துட்டு என் தொகுதி மக்களே வந்துட்டு என்னை புறக்கணிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளியிருந்தாரு ஜெயக்குமார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ போன டைம் வந்துட்டு பாஜகவோட கூட்டணி வச்சதுனால தான் ராயபுரம் தொகுதி இருக்கு இல்லையா, ராயபுரத்தில் தோத்தேன் அப்படின்னு சொன்ன ஜெயக்குமார் அதே என்டிஏ கூட்டணி மறுபடியும் அமைஞ்சு அதே ராயபுரத்தில் போட்டியிடுறாரு அப்படின்னு சொல்லலாம். நடுவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மயிலாப்பூர் இருக்கு இல்லையா, மயிலாப்பூர் தொகுதிக்கு வந்துட்டு ஜெயக்குமார் மாறப்போறாருப்பா அப்படின்ற மாதிரிலாம் பலர் பேசியிருக்கும் போது இன்னும் 10 டைம் போட்டியிட்டாலும் ராயபுரம் தொகுதியில் தான் போட்டியிடுவேன். நான் கேட்டால் எடப்பாடி பழனிசாமி கும்மிடிப்பூண்டியோ மயிலாப்பூரோ இல்லை சென்னையில் இருக்கக்கூடிய வேற எந்த தொகுதியை வேணாலும் கொடுப்பாரு. ஆனால் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு சொந்த ஊர் தான், அது ராயபுரம் தான். அதனால நான் ராயபுரத்தில் தான் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை சாமி தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரி ராயபுரத்தில் மறுபடியும் குதிச்சிருக்காரு ஜெயக்குமார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ராயபுரத்தினுடைய நிலைமை அப்படின்றது என்னவா இருக்கு, அதை தாண்டி வந்துட்டு இந்த முறை ஜெயக்குமாரால் ராயபுரத்தில் ஜெயிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ராயபுரம் தொகுதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போதே அந்த மீனவர்களுடைய ஓட்டும் முஸ்லீம்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஓட்டும் தான் அதிக அளவில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாஜக அப்படின்னு சொல்லி சொல்லும் போதே வந்துட்டு பார்த்தோம்னா முஸ்லீம் ஓட்டுகள் பெரும்பாலும் விடாது அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரம். அதை மைண்டில் வச்சு தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெயக்குமார் இருக்கார் இல்லையா, அவரே லாஸ்ட் டைம் வந்துட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருந்தாரு, பாஜகவோட கூட்டணி வச்சதுனால தான் என்னால் ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த டைமும் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய அதிமுக ஒரே ஒரு இஸ்லாமிய கட்சியை கூட தன்னுடைய கூட்டணியில வச்சுக்கல அப்படின்னு சொல்லலாம். திமுக பக்கம் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இஸ்லாமிய கட்சிகள் அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அணிவகுத்து நிற்கிறதுனால இந்த டைமும் ராயபுரம் தொகுதி ரொம்ப டஃப்பா போகும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ ஜெயக்குமார் அவர்களை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போதே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த தொகுதி கேட்டாலும் எனக்கு கொடுக்க ரெடியா இருக்காங்க, ஆனால் நான் ராயபுரத்தில் தான் நிற்பேன், என்ன வந்துட்டு நீங்கள் இப்படி கைவிட்டீங்களே, நான் வந்துட்டு என்ன பண்ண ராயபுரத்தில், கட்ட பஞ்சாயத்து பண்ணனா, இல்லை சாராயம் காய்ச்சினா, இல்லை ஏதாவது தப்பு பண்ணனா, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சொல்லுங்கள், நான் வந்துட்டு அரசியலை விட்டே போயிடுறேன், ஏன் வந்துட்டு என்னை புறக்கணிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்டயே பார்த்தோன்னா புலம்பி தள்ளியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். இது என்னடா நமக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி மக்களுமே ஜெயக்குமார் இருக்கார் இல்லையா, அவரை பரிதாபமாக தான் பார்த்துருந்தாங்க. இதை தாண்டி வந்துட்டு ஜெயக்குமாருடைய நிலைமை அப்படின்றத தாண்டி சென்னையில் அதிமுகவுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னதான் வந்துட்டு கொங்கு பெல்ட் மாதிரியான இடங்கள்ல அதிமுக வலிமையாக இருந்தாலும் திமுக தான் சென்னையில் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சேகர் பாபு இருக்கார் இல்லையா, சேகர் பாபுவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக சென்னையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, அவருடைய அசைவு இல்லாமல் அங்கே எதுவுமே நடக்கிறதில்ல அப்படின்னு சொல்லலாம். அதிமுகவை பொறுத்த வரைக்குமே மாவட்ட செயலாளர்கள் நடுவில் இருக்கக்கூடிய முட்டல்கள் மோதல்கள், அதை தாண்டி வந்துட்டு கோஷ்டி பூசல், இதெல்லாம் தொடர்ந்து வந்துட்டு அதிமுகவில், அதுலேயும் சென்னை அதிமுகவில் அதிக அளவில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வட்ட செயலாளர்கள் வந்து ஆரம்பிச்சு இந்த மோதல் அப்படின்றது வந்துட்டு முன்னாள் அமைச்சர்கள் வரைக்கும் வெளியே தெரியாத அளவுக்கு, ஏன் ஒரு சில இடத்துல வந்துட்டு பார்த்தோம்னா நேரடியாகவே மேடைகளில் உட்கட்சிக்குள்ளேயே சித்திக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு பூசல்கள் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்துட்டு ஜெயக்குமார் ஜெயிக்கிறது டஃப்பான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு ஆளும் கட்சி, அதை தாண்டி வந்துட்டு கருத்து கணிப்புல இருந்து எல்லாமே ஃபேவரா இருக்கிறதுனால வந்துட்டு மறுபடியும் திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அங்க அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
இருக்காங்க. ஆனால் ஜெயக்குமாரை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது குட்டிக்காரனை அடித்தாவது மறுபடியும் தொகுதியை தன்வசப்படுத்திடணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்காராம். ஏன்னா 91 இருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெயக்குமார் இருக்கார் இல்லையா, முதல்ல 91 தான் ராயபுரத்தில் போட்டியிடுறாரு. திமுகவுடைய வேட்பாளரான மதிவாணனை தோக்கடிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா 96 அதே மதிவாணன் கிட்ட தோக்குறாரு. பெரும்பாலும் வந்துட்டு பார்த்தோம்னா அரசியல் கட்சி தலைவர்கள் எம்எல்ஏக்கள்லாம் ஒரு தொகுதியில் தோத்தாங்கன்னா மறுபடியும் அந்த தொகுதியில் நிற்கிறது கொஞ்சம் ரேரான விஷயம். ஆல்ரெடி தோற்றுருப்போம், மறுபடியும் மக்கள் சப்போர்ட் பண்ணலன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு ஜெயக்குமார் மறுபடியும் 2001 அதே தொகுதியில் போட்டிடுறாரு. 2001 ஆரம்பித்தவர் 6, 11, 16 அப்படின்னு சொல்லிட்டு 4 டைம் கன்சிஸ்டண்ட்டாக ஜெயிச்சார். அதுக்கப்புறம் 21 போயிடுச்சு. மறுபடியும் வந்துட்டு சிவி சண்முகம் மாதிரியான ஆட்கள் இருக்காங்க இல்லையா, சிட்டிங் கவர்மெண்ட்டில் செந்தில் பாலாஜியே பார்த்தோம் அப்படின்னா தொகுதி மாதிரி தான் போட்டிடுறாரு. இந்த மாதிரி பல முன்னாள் இன்னாள் அமைச்சர்கள் வந்துட்டு தொகுதி மாறும்போது ஜெயக்குமார் வந்துட்டு தொகுதி மாறாமல் ராயபுரத்திலே நிற்கிறது அப்படின்றது அதுக்கு ஒரு கட்ஸு வேணும்ப்பா, அதுக்கு ஒரு வில்லு வேணும்ப்பா அப்படின்ற பேச்சையும் முன்னெடுத்திருக்கு. இத்தனைக்கும் வந்துட்டு மயிலாப்பூர் இருக்கு இல்லையா, மயிலாப்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம்னா லாஸ்ட் எலெக்ஷனில் வெறும் 12,000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் அதிமுக தோற்றுருந்துச்சு. ஸோ ஜெயக்குமார் மாதிரியான பரிச்சயமான ஒரு முகம் வந்துட்டு மயிலாப்பூர் தொகுதியில் நின்று அங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ப்ளஸ் பாஜகவுடைய சப்போர்ட்டும் இருக்குது அப்படின்னும் போது ராயபுரம் தொகுதியை கம்பேர் பண்ணும்போது மயிலாப்பூர் தொகுதி இருக்கு இல்லையா, மயிலாப்பூர் தொகுதியில் ஜெயக்குமார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நின்னா ராயபுரம் தான், வெற்றியோ தோல்வியோ இந்த டைம் டெஃபினட்டாக ஜெயிச்சனுடைய பவர் என்னன்றதை காட்டுவேன், ஏன் மக்களை மறுபடியும் என் பக்கமாக திருப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு வைராக்கியத்தோட களம் காண்றாரு ஜெயக்குமார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அரசியலில் வந்துட்டு என்ன வேணாலும் நடக்கலாம், ஆனால் நான் வந்துட்டு இப்படிதான் அப்படின்னு சொல்லி நிற்கிறதுக்கு உண்மையாகவே ஒரு கட்ஸ் வரணும். அந்த விதத்தில் ஜெயக்குமார் அவர்களை பாராட்டலாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் சென்னையை சேர்ந்தவரா ராயபுரத்தை சேர்ந்தவராக இருந்தீங்க அப்படின்னா அங்கே ஜெயக்குமார் அவர்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பை.